இது ஜப்பான் நாட்டில் 1920களில் நடந்த ஒரு மிக உருக்கமான உண்மை சம்பவம். நிழலாய் தொடர்ந்த நட்பு. டோக்கியோ பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக பணியாற்றியவர் ஹிடேசாபுரோ உவெனோ. இவரிடம் ஹாச்சிகோ என்ற நாய் இருந்தது. பேராசிரியர் ஒவ்வொரு நாளும் வேலைக்கு செல்லும் போது ஹாச்சிகோ அவருடன் ஷிபுயா ஷிபுயா ரயில் நிலையம் வரை துணையாகச் செல்லும். மீண்டும் மாலை 3 மணிக்கு பேராசிரியர் வரும்போது அதே ரயில் நிலையத்தில் அவருக்காக காத்திருந்து அவருடனேயே வீட்டிற்கு திரும்பும். இது இவர்களது மாறாத தினசரி வழக்கமாக இருந்தது. எதிர்பாராத பிரிவு. 1925ஆம் ஆண்டு ஒரு நாள் பேராசிரியர் பல்கலைக்கழகத்தில் பாடம் நடத்தி கொண்டிருக்கும் போதே மாரடைப்பால் காலமானார். அவர் அன்று மாலை ரயில் நிலையத்திற்கு திரும்பவில்லை. ஆனால் தன் எஜமான் வருவார் என்று நம்பி ஹாச்சிகோ அன்று இரவு முழுவதும் அங்கேயே காத்திருந்தது. 10 ஆண்டு கால காத்திருப்பு. பேராசிரியர் இறந்தது ஹாச்சிகோவுக்கு தெரியாது. அன்று முதல் அடுத்த 9 ஆண்டுகள், 9 மாதங்கள், 15 நாட்கள் ஹாச்சிகோ ஒவ்வொரு நாளும் மாலை 3 மணிக்கு சரியாக ஷிபுயா ரயில் நிலையத்திற்கு வந்து தன் எஜமானுக்காக காத்திருந்தது. வெயில், மழை, குளிர் என எதையும் பொருட்படுத்தாமல் அது காட்டிய அந்த அன்பு உலகையே வியக்க வைத்தது. அந்த வழியாகச் சென்ற மக்கள் அதன் விசுவாசத்தை பார்த்து நெகிழ்ந்து அதற்கு உணவளித்தனர். இறுதியில் 1935ஆம் ஆண்டு அதே ரயில் நிலையத்தின் வாசலிலே ஹாச்சிகோ உயிர் நீத்தது. அழியாத நினைவு. ஹாச்சிகோவின் இந்த ஈடு இணையற்ற அன்பை போற்றும் வகையில் அது காத்திருந்த அதே ஷிபுயா ரயில் நிலையத்தின் முன்பு ஜப்பான் அரசு அதற்கு ஒரு வெண்கலச் சிலையை நிறுவியுள்ளது. இன்றும் மக்கள் அந்த சிலைக்கு மரியாதை செலுத்தி வருகின்றனர். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்ததா? இதே போல வேறு ஏதேனும் மர்மமான மிஸ்டரி அல்லது வரலாற்று சம்பவங்கள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? அதுக்கு நம்ம சேனல்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.